பிரைஸ் லார்ட். எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்துல அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு சொன்ன காரியம் என்னன்னா, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உண்டு, நானும் அவளை ரொம்ப க்ளோஸு. ஆனால் என்ன காரணம், என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. ரெண்டு பேருமே பேசாமல் அப்படியே செப்பரேட் ஆகிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அது என்ன, எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த அந்த நபர் கேட்டாரு, ஏன்னு என்ன காரணம், நீங்க கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் போய் கேட்க போய் இல்ல உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வேர்டை கேட்டேன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வார்த்தைகள் முகத்திற்கு நேராக மனிதர்கள் சொல்லியிருக்கலாம். உன்னை எனக்கு பிடிக்காது, உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேரா சொல்லியிருக்கலாம். அதை செயல்ல காமிக்கிறத காட்டிலும் வார்த்தையா முகத்துக்கு நேரா அது சொல்லும் பொழுது அதனுடைய வலி மிகவும் அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் என்ன காரியம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று சூசைட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா எதுனா மன அழுத்தத்திற்குள்ளாக போய் தங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்தது போல, அப்படியே தனித்து விடப்பட்டது போல ஒரு மூலையில ஒடுங்கி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க யாரை அதிகமா நேசிச்சாங்களோ அவங்க உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னது நிமித்தமாக அவங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நாம ஒருத்தங்களை நேசிக்கிறோம், அவங்களுக்கு நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக இந்த உலகத்துல எல்லாருக்குமே நம்மள பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறானது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க நேசித்த நபர் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். நம்மளை நேசிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால உன்னை நான் சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு, உன்னை நான் நேசிக்கிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்து ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பீர்களானால், இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, உங்களுக்கான ஒரு நற்செய்தி என்னன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கான ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இந்த மனிதர்கள் வேணா உங்களை மறந்துருக்கலாம், உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கலாம், ஆனா இயேசு உங்களை ஒதுக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு மிக பெரியது. பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த உலகத்திற்கு அவர் காட்டின அன்பு எவ்வளவு பெருசு. யாருமே நம்ம பெத்த பிள்ளைங்களை யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு என் பிள்ளைய நான் பலி கொடுக்கணும், இல்லை என் பிள்ளை ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா நான் ஒத்துப்பேன்? நான் நிச்சயமா கிடையாது. ஆனா இந்த உலகத்தை படைத்த நம்மளுடைய பரம தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து இந்த உலகத்தை அவர் நேசித்திருக்கிறார். சோ எனக்கு யாரு இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு யாரு இல்லைன்னு நினைக்காதீங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்திலேயும் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் உங்களை நேசிக்கும்படியாக இருக்கிறார்கள். ஆமீன். சோ எதை பத்தியும் வரி பண்ணாதீங்க. அவனுடைய வார்த்தையை படிங்க, தியானிங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you.